இங்க ஒரு மனுஷனோட உடம்புல சாமி இறங்கி ஆடிட்டு இருக்க நேரம் ராஜாவோட பரம்பரையில வந்தவரு நாங்க கொடுத்த எல்லா நிலமும் எங்களுக்கு திருப்பி வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த சாமியோ இது மக்களோட நிலம், உனக்கு என்ன வேணுமோ அதை கோர்ட்ல போய் பாத்துக்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட அந்த ஆப்போசிட்ல நிக்கிறவரோ இது சாமி சொல்லுதா இல்ல உள்ள இருக்கிற ஆசாமி சொல்லுதான்னு கேக்குறாரு. இத கேட்டு கோவமான அந்த சாமியோ நான் மனுஷனா திரும்பி வருவேன், சாமினா திரும்பி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தோடயே காட்டுக்குள்ள ஓடுதாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ சிவாவும் அப்பா அப்பான்னு ஓடி போறாரு. கோவத்துல ஓடி போன அந்த சாமியோ காட்டோட நடு பகுதியில நின்னு நெருப்ப வச்சு ஒரு வட்டம் போடவும் அப்படியே மறைஞ்சு போறாங்க. இத பார்த்த அந்த ஊர் மக்களுக்கோ எதுவுமே புரியாம நிக்கிறாங்க. அந்த சாமி சொன்ன மாதிரியே அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வெளியே அந்த நிலத்தை கேட்டவரு ரத்தவாந்தி எடுத்து இறந்து கிடக்குறாரு. நடப்புல நம்ம ஹீரோ சிவா எருமையை வச்சு நடக்கிற போட்டியில கலந்துகிட்டு அவர் தான் வின் பண்றாரு. அதுக்கு சீஃப் கெஸ்டா வந்தவரே அந்த ராஜாவோட பரம்பரையில உள்ள ஜனாதிபதி. நம்ம ஹீரோவோட அப்பா அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாமி இறங்குறது சிவாக்கு மேலதான் இறங்கணும். ஆனா அவர் அதை பத்தி எதுவுமே யோசிக்காம ஜாலியா பன்னிய வேட்டையாடிட்டு சரக்கு அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்காரு. இதனாலயே நம்ம ஹீரோவோட கசின் தான் அதுக்கு அடுத்து சுத்தபத்தமா அந்த சாமி ஆடுற வேலைய பாத்துட்டு இருக்காரு. யாருக்குமே பயப்படாத நம்ம ஹீரோ பயப்படுற ஒரே ஆளு அவனோட அம்மா மட்டும்தான்.